ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நேற்று நம்ம கணிச்சிருந்த மாதிரி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன், அது வேறு விஷயம். பட் ஸ்டில் எல்எஸ்ஜி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரியே நடந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் சரி வாங்க நம்ம இன்றைக்கி மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி மேட்ச் வந்து இந்த 12 பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை தான் எடுத்துருக்கு. சப்போஸ் இதில் ஏதாவது சேஞ்சஸ் வருதுன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் வின்னர் யார், எந்த டீம் ஜெயிக்கும், எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பிளேயிங் லெவலில் இல்லாதவங்களுக்கு கூட நம்ம தருவோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க, ஃப்ரீ தான். கிட்டத்தட்ட 70 மேட்ச்சில் 50 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஒரு மேட்ச் கூட பெய்டு கொடுக்கல, எல்லா மேட்சுமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 80% வின்னிங் ரேட் இருக்குது. தொடர்ந்து ஒரு 12-13 மேட்ச்லாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஒரு அருமையான சீசனாக இருக்குது. ஸோ பார்ப்போம் எப்படி தொடருது அப்படின்ட்டு. இன்றைக்கி யாரெல்லாம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், டி நடராஜன், முகேஷ் குமார், டேவிட் மில்லர், இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டேவிட் மில்லர் பழைய பிளேயர், பிளேயிங் லெவலில் இல்லை அப்படின்னாலும் அவருக்கு பதிலாக யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் போடுவோம். ஸோ பயப்பட தேவையில்லை, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிடுங்க. அது போக இதில் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, மிச்சல் ஸ்டார்க்கோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட எல்லாருமே, அதுலேயும் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 2 பேரும் அண்டர் டாக் அலர்ட், அதனால் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி டீசன்ட் பிக். அதே மாதிரி தான் அனுகுல் ராயும், ரோமன் பவலும் டீசன்ட் பிக். ஃபின் ஆலன் சப்போஸ் வந்து ஓப்பனராக வந்தார் அப்படின்னா செம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு இந்த எம்எல்சி அப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து வர சீசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கலான் இருக்கோம். அதுக்கு வந்து டெலிகிராம் சேனலில் நம்ம க்ளோஸ்டாக மாற்றலாம் அப்படின்னு இருக்கோம். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் தெரியும். போயிட்டு வெளியில் வரவங்கள கண்டிப்பாக நான் பார்த்து நோட் பண்ணுவேன். போயிட்டு வெளில வரீங்கன்னா இனிமேல் ஜாயினே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரிஸ்கி கேம்பிளில் வந்துட்டு கேஎல் ராகுல் 75% அவாய்ட் தான். அடுத்ததாக நிதிஷ் ராணா, பத்தும் நிசங்கா 75% குட், நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் சமீர் ரிஷிஸுக்கும் 75% குட் தான், நல்லா தான் இருக்குது. லுங்கி இடி ரிஸ்க்கு, ஸோ எடுத்துக்க வேண்டாம். விப்ராஜ் நிகம் 75% ரிஸ்க்கு, எடுத்துக்க வேண்டாம். ஸோ கிட்டத்தட்ட அடுத்ததாக அஜிங்கிய ரஹானே, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா, இவங்க 4 பேருக்குமே வந்துட்டு ரிஸ்க்கு பிக் தான். ஸோ எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் சொல்லுவேன். கேமரன் கிரீன் அப்புறம் அங்கிரீஷ் ரகுவன்சிக்கு வந்துட்டு 75% குட், நல்லா தான் இருக்குது, எடுத்துக்கலாம். ஸோ மாற்று கருத்து இல்லை. ஸோ இதெல்லாம் ரொம்ப யோசிச்சும் நீங்கள் டீம் போடலாம், இல்லை எதுவுமே யோசிக்காமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் 5 ட்ரீம் 11 டீம் நம்மளே தருவோம். ஸோ அதை வச்சும் நீங்கள் டீம் போட்டுக்கலாம். எல்லாமே உங்களுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்கும். அடுத்ததாக அவாய்டு கேட்டகரியில் யாராவது வராங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி அவாய்ட் கேட்டகரியில் யாரும் வரல. ஸோ பிளெஸ்ஸிங் முசர்பானி 75% குட், நல்லா தான் விளையாடுவாங்க. டீம் பிளேயர்ஸ் கவுண்ட் பார்க்கும்போது டிசியில் 6 பிளேயர்ஸ் நல்லா விளாட்றாங்க, கேகேஆரில் 5 பிளேயர் தான் நல்லா விளாட்றாங்க. அப்படி பார்க்கும்போது 1-2 தப்பி போனால் கூட நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ டாஸ் போட்டதுக்கப்புறம் பேஸ்ட் அப்பான் அந்த டைமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் தருவோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லிடுறேன், ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க, 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கோங்க. ஸோ 4 பாகத்துலேயுமே ஒருத்தங்களுக்கு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க 2 இன்னிங்ஸுமே நல்லா விளாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி கேகேஆருக்கு ரொம்ப ஆவரேஜ் போவர் தான் வருது, எந்த பிளேயர்ஸும் சூப்பராக விளையாடுற மாதிரியே தெரியல. ஓகே, ஸோ இதுலேருந்தே ப்ரெடிக்ஷன்ஸ் ஓரளவுக்கு ஹிண்ட் எடுக்கலாம் நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கன்ட்டு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. ஓகேவா? வேறு ஏதாவது டவுட்னால் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.